ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயம் சொல்லலாமா? அது என்னன்னா, நம்ம வாழ்ந்திருக்க உலகத்தில் நம்ம பெரியவங்க பேச்சை மதிக்கணும், பெரியவங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருப்போம். அதே மாதிரி குழந்தைங்க பேச்சையும் மதிக்கணும், குழந்தைங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் என்ன நினைப்பீங்கன்னா, இவன் என்னடா பைத்தியக்காரத்தனமாக யோசிக்கிறானேன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. ஏன்னா இந்த இது சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட வேறு ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தைங்க இன்றைக்கும் பொய் சொன்னதில்லை அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. குழந்தைகள் பொய் சொல்லாது அப்படின்னு. அந்த பழமொழியை நீங்கள் நல்லா உன்னிச்சு கவனிச்சிங்கன்னா, அந்த காலத்தில் பொய் சொல்கிறது மாதிரி பேரண்ட்ஸ் நடந்துக்கிட்டதில்ல. பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லதே சொல்லி வளர்த்தாங்க. நீ எதை விதைக்கிறாயோ அதுவே மரமாகிறது அப்படின்ற பழமொழியும் பொருந்தும். ஸோ அதனால் நீங்கள் நல்லது வச்சிங்கன்னா நல்லது தான் நடக்கும். அந்த காலத்தில் அந்த சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கு பொய் சொல்கிற மாதிரி இல்லை. அது இன்னைக்கு இதுக்கும் என்ன சம்மந்தன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் இது மாதிரி குழந்தைங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அவங்க பேச்சை கேட்காம இருக்கையில், பேச்சை கேட்காமனா அவங்கள லிசன் பண்ணாமல் இருக்கையில், அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு யாரும் பேச்சை கேட்க மாட்றாங்களே, நம்ம மட்டும் மற்றவங்க பேச்சை ஏன் கேட்கணும்னு நினச்சி கேட்காம இருப்பாங்க, பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால தான் நான் இது மாதிரி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. அது என்னென்னா, சில நேரங்களில் அவங்க சொல்கிறதும் ரைட்டாக கூட முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க நல்லது சொன்னாங்கன்னா கேளுங்க, கெட்டது சொன்னாலும் கேளுங்க, நல்லதாக மாற்றுங்க. ஸோ நான் தேங்க்யூ தவிர்த்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ.